ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பர்ணா ஆர்ட்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஜிம்கா பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டோன் ஜிம்கா. நான் வந்து இந்த ஸ்டோன் செயின் இருக்குது இல்லைங்களா, இதை வச்சு தான் இந்த ஜிம்கா மேக் பண்ணுவேன். ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பேஸ் எடுத்து அதில் வந்து ஒரு சாண்டில் கலர் மாதிரி இருக்க ஒரு கலரில் ஃபுல்லாக வந்து த்ரெட் வந்து ரேப் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதை வந்து வெறும் பிளைனாக த்ரெட்டு ரேப் பண்ணாமையே பண்ணுவாங்க. பட் எனக்கு அதில் வந்து அவ்வளோவா பிடிக்காது. ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் லுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணலாம், பால் செயின் யூஸ் பண்ணலாம், பியூர் செயின் யூஸ் பண்ணலாம். பட் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து இதுதான். ஓகேங்களா, அதுக்குன்னு மற்றது நல்லா இருக்காதுன்னு இல்லை, எது வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வந்து அதே மாதிரி இது வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன், ஒயிட் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதே வந்து நீங்கள் நிறைய கலராக இருக்குது. நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட ஏதாவது கலர்ஸ் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நிறைய கலரில் இப்போ வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டோன் செயின் தான் ரேப் பண்ண போகிறோம். இந்த ஃபுல் பேஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோன் செயின் ரேப்பிங் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் க்ளூ வச்சு ஒட்டிட்டு கூட நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். ஒட்டிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெட்டிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்குவேன். அளவு எடுத்துட்டு அந்த சைஸ் வந்து கட் பண்ணிடணும். இதில் எல்லோரும் பேசிக்காக பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுல்லாக தானே ரேப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம முறுக்கு சுற்றுவோம் இல்லைங்களா, ஒரு எண்டே இல்லாமல். அதாவது இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஒரு லைன், இப்படியே அதுக்கு மேலே 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 சுற்றலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அது வந்து நல்லாவே இருக்காது. உங்களுக்கு ஃபுல்லாக அங்கங்கே கேப் கிடைக்கும். ஸோ அப்படி பண்ணவே கூடாது. ஸோ நம்ம ஆனால் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஒட்டி முடிக்கணும். அதுக்கப்புறம் மேலே ஒரு லேயர், அதுக்கப்புறம் மேலே ஒரு லேயர், அதுக்கப்புறம் மேலே ஒரு லேயர். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு லேயராக தான் நீங்கள் கட் பண்ணி அளந்து ஒட்டி பண்ணணுமே தவிர ஃபுல்லாக முறுக்கு சுற்றுற மாதிரி சுற்றிட்டு வரக்கூடாது. ஓகேங்களா, அது வந்து ஸ்டோன் செயினாக இருக்கட்டும், பால் செயினாக இருக்கட்டும், நீங்கள் எந்த செயினில் யூஸ் பண்ணாலும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் வந்து அளந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு பர்சனலாக ஒரு ஃபேவரட் இருக்க மாதிரி இது என்னோடய ஃபேவரட். ஏன்னா இது நான் போடுறதுக்காக கிடையாது, என்கிட்ட இருந்து நிறைய பேர் இந்த டிசைனில் வாங்கியிருக்காங்க. நான் பண்ணதுலேயே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ரீச் ஆனது இதுதான் அப்படிங்கிறனால எனக்கு இது ரொம்ப ஃபேமஸ்ஸு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேவரேட்டு. ஓகேங்களா, இதை வந்து நல்லா இப்போ ஒட்டியாச்சு, க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் அது மேலே இதை ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓகே, ஒரு பீட்ஸ் 2 பீட்ஸ் அதிகமாக இருந்தால் கூட போதும். ஏன்னா அதிகமாக இருந்தால் கூட ஓகே, ஏன்னா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பட் கம்மியாக வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் திருப்பியும் அந்த கேப்புக்கு எவ்வளோ இது வச்சா சரியாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் எடுத்து ஒட்டி ஆகணும். பட் அது வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு விழுந்துருச்சுன்னா அந்த இடம் மட்டும் எம்டியாக தெரியும். ஸோ இதை இப்படி நல்லா சுற்றிட்டு ஃபஸ்ட் லேயர் மட்டும் இப்படி தரையில் படுற மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வச்சு. ஓகே, அப்போ தான் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வரும். ஈவனாக எல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி, ஒரே லைனில் இருக்க மாதிரி. ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு லேயர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே திருப்பி அளவெடுத்து கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டணும். இதே மாதிரி தான் நீங்கள் லைன் பை லைனாக பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, இதை வந்து ஆக்சுவலாக கையிலே பிக்சர்லாம் நம்ம பால் செயின் தான் உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும் கட்டரில் கூட. பட் ஸ்டோன் செயின் அப்படி கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி பிரிஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லேயர் ட்ரை ஆனதுக்கப்புறம் செகண்ட் லேயர் ட்ரை ஆனதுக்கப்புறம் தேர்ட் லேயர், அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் லேயர் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ளூ அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் தயங்கவே கூடாது. நீங்கள் எவ்வளோ க்ளூ அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ நாளைக்கு அது ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதுதான் இதில் மெயின் வந்து. ஓகேங்களா,
ஓகே. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நீங்கள் இப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி உள்ள தள்ளி விட்டுட்டு நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் கம்மியாக மட்டும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது 2 லைன் முடிச்சாச்சு. இப்போ 3rd லைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்படி தான் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஒரு 3 லேயர் ஒட்டிட்டோம். இப்போ மேலே ஏற ஏற உங்களுக்கு லேயர்ஸ் எவ்வளோ ஃபுல்லாக ஒட்டணும் உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் மொதல் கேப்பை ஒட்டிக்கோங்க. ஸோ கேப்பு நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்க லைன் வரைக்கும் நீங்கள் வந்து சுற்றிக்கிட்டே வரலாம். ஸோ நான் வந்து இப்போ இதுக்கு தேவையான கேப் எடுத்து நான் இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் எப்போவும் யூஸ் பண்ணுற அதே சேம் கேப் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, நான் அதை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதில் இந்த கேப்பை ப்ளேஸ் பண்ணிக்குவேன். இப்போ நான் இது வரைக்கும் இதை வந்து திருப்பி நான் ஒட்டிக்கிட்டே இருக்க போகிறேன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும். ஸோ இங்கே பாருங்கள் கேப் வந்து நான் ஒட்டிட்டேன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் திருப்பி நான் அளவெடுத்து ஒட்ட போகிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லேயருக்கு க்ளூ அப்ளை பண்ண போகிறேன். ஆல்ரெடி க்ளூ அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு லைன் நம்ம ஒட்டிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அங்கங்கே க்ளூ ஒரு வேளை இல்லாமல் கம்மியாக இருக்கலாம். அதனால நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடம் மட்டும் திருப்பி பிஞ்சுக்கிட்டு வரும். ஓகேங்களா, அதுக்காக நம்ம ஒட்டுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நான் திருப்பி ஒட்டிட்டேன். இப்போ இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். ப்ளேஸ் பண்ணுறப்போ இப்படி பிடிச்சிக்கிறேன். இதுதான் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஓகே, இது வந்து நான் என்கிட்ட இருக்கிறதுலே பெரிய சைஸில் தான் பண்ணுறேன். அதாவது பெரிய சைஸ் ஜிம்கால தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் குட்டி ஜிம்கால பண்ணால் கூட இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அழகாக இருக்கும். இது வந்து நல்லா ஒரு கம்ப்ளீட் கிராண்ட் லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு. எதுவும் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா ஜொலின்னு ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இது ஒரு நல்ல கம்ப்ளீட் லுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப தொங்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அளவுக்கு மீறி ஒரு வேளை தப்பாக எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி நான் ஃபுல்லாக இதுக்கு சுற்றி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். நான் இதே மாதிரி இந்த பேஸ் அதாவது இந்த கேப் எண்டு வரைக்கும் சுற்றிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இது நல்லா ட்ரையும் ஆக விட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இதில் கூட கொஞ்சம் முன்ன பின்னா தெரியலாம். பட் நேரில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இயரிங்காக அதை கன்வெர்ட் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஒரு இயரிங் ஸ்டெண்ட் பேஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சிம்பிளாக. ஆக்சுவலாக இதை விட இது குட்டியாக இருக்குது. நம்ம இன்னொரு லேயர் கூட கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா, நான் கொஞ்சம் குட்டியாக பண்ணிவிட்டேன். சரி, இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்டம்பில் விட்டுட்டு நான் இதுக்கு வந்து ஒரு பால் போட்டுக்கிறேன். ஏன்னா இதுவும் பால். பட் ஃபஸ்ட்டே போடாமல் வேணால் ஒரு பீட் போட்டுட்டு போடலாம், கொஞ்சம் அப்போ நல்லாயிருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக
நான் ஒரு குட்டி பீட் போட்டுட்டு அது மேலே இந்த பால் போடுறேன், ஸ்டோன் பால். அகெயின் அது மேலே இன்னொரு குட்டி பீட் போட்டுக்கிறேன். ஸோ அழகாக இருக்கா? இது பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வளைச்சிட்டு நான் வேணால் இன்னொன்று போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் கிராண்ட் லுக் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் இதை வளைச்சிட்டு இதில் வந்து இந்த ஸ்டண்ட் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டண்ட் நல்லா இல்லைன்னா நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட அப்புறமே மேக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை வளைச்சிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் வளைச்சி ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதோட வந்து இப்போ நான் வந்து இயரிங்ஸ் செட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படி இல்லைனா நான் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா நான் இதை வந்து ஜம்ப்ரிங் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு இதுவே போதும்னு தோன்றதுனால ஜஸ்ட் நான் இதை வந்து இப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை வந்து இப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போகலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.